சென்னை சோழிங்கநல்லூரில் விடுதி உரிமையாளர் மீது 3 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதனை பார்ப்போம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். விடுதி உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்? வணக்கம். சென்னை சோழிங்கநல்லூர் அன்னை இந்திரா நகர் பகுதியில ஆண்கள் விடுதி நடத்தி வருபவர் சாய்குமார். இவர் ஆண்கள் விடுதி நடத்தி வரும் நிலையில சில ஆண்டுகளாக அங்கு நடத்தி வருகிறார். அந்த ஆண்கள் விடுதியின் காரணமாக அந்த பகுதி குடியிருப்பு பகுதிகளில் அவ்வப்போது இடையூறு ஏற்பட்டதாக சாய்குமாரிடம் அந்த பகுதிவாசிகள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ந்து புகார் அளித்தும் விடுதியினுடைய உரிமையாளர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி நேற்றைய தினம் 3 பேர் கொண்ட கும்பல் அவரை விடுதியிலிருந்து சாய்குமாரை அவரது விடுதியில் இருந்து வெளியே இழுத்து வந்து சாலையில் வைத்து உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி இருக்கிறார். இதில் அவர் படுகாயமடைந்திருக்கிறார். இதில் அவரது முகம் உள்ளிட்ட இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு 50க்கும் மேற்பட்ட விடுதி உரிமையாளர்கள் இந்த வீடியோ காட்சிகள், அதாவது அவரை தாக்கிய அந்த வீடியோ காட்சியினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ஒன்று கூடியதால் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர்கள் தரப்புல அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்க கூட சூழ்நிலை விடுதி உரிமையாளரை தாக்கியது தொடர்பாக வெளியான வீடியோ ஆனது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.